எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி இப்போது சோயா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாரும் வீடியோக்குள்ளே வாங்க. என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சோயா சன்ஸை பார்த்தீங்கன்னா பிரியாணிலலாம் நிறையா போடுவாங்க. ஆனால் அதில் டேஸ்ட்டு கிடையாது. ஆனால் அதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் சோயாவில் 50 கிராம் நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, 10 கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்குங்கிறாங்க. நான் சோயாவை குட்டி சோயாவாக வாங்கியிருக்கேன். ஒரு 4 கை ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அவசரமாக வேணும்னா வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நமக்கு 1 மணி நேரம் ஆகலான்னா பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம சோயாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, சோயா சாதாரணமாக ஹார்டான பொருள். இப்போ தண்ணியில் ஊற வைக்கும்போது தண்ணியை நல்லா இழுத்து நமக்கு சாஃப்ட் கொடுக்கும். ஒன்று, தண்ணியை ஏன் புழிஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த சோயா தண்ணியை இழுத்துக்கிற பொருள். அப்போ தண்ணியோடு நம்ம அப்படியே ஊற வச்சதோடு புழியாத அப்படியே போட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற பொருளை எதுவுமே இது இழுத்துக்காது. அந்த தண்ணியை மட்டுமே தான் அது வச்சுருக்கும். அதுக்காகத்தான் அந்த சோயாவை என்ன பண்ணுறோம், நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் போடும்போது என்ன ஆகும்னாக்க, நம்ம ஃப்ரை பண்ணுற அத்தனை பொருளுமே இந்த சோயா இழுத்துக்கிட்டு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சோயாங்கிறது முதல்ல டேஸ்ட்டே இல்லாத பொருள். அப்போ அதை பக்குவமாக நம்ம செய்யும்போது ஃப்ரை பண்ணும்போது தான் அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்னபடி சோயாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா பெப்பர் ஃப்ரைக்கு முதல்ல சோயாவை 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த பாருங்க, தண்ணி இல்லாத புழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதுமாதிரி தண்ணி இல்லாத வைக்கணும். அப்போ தான் நம்ம போடுற காரம் எல்லாத்தையும் இழுக்கும். அதனால் அதுமாரி வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காயை பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் பெரிய பல்லாரி ஒன்று பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு. இது மிளகுத்தூள், அதுக்கு ஃப்ரைக்காக கொஞ்சோண்டு மிளகுத்தூள். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். மல்லித்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பூண்டு இது பாருங்கள் நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதே மாதிரி பூண்டு, இஞ்சி பூண்டு விழுத இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இதான். அடுப்பை பற்ற வச்சு வானல் போட்டுட்டேன். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நீங்கள் நான் சாதா எண்ணெய் தான், ஆயில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயிலை வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ சோம்பு நல்லா வெடித்தாதான் வாசனை நல்லா இருக்கும். அதனால் இது கடுகு மாதிரி சோம்பு வெடிச்சிடுது. அடுத்தது இதை பாருங்க, நல்லா நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு அதிலையே போடுங்க. இப்போ பூண்டு போட்டுட்டு உடனேயே, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிறதுனால கருகிடும். அதுக்காக அடுத்தது உடனேயே நீங்கள் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் சிகப்பாக மாறணும், கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி போட முடியும். அப்புறமா காட்டுறேன் உங்கள்கிட்ட. நானே வீட்டில் பார்த்து பக்குவமாக தயார் பண்ணுற சாம்பார் பொடி, ரசப்பொடி, நிறைய பொடி வகைகள் தயார் பண்ணுறேன். ஆன்லைனில் நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அதில் நான் விற்பனை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆன்லைன் மூலிமா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் சேரும். நான் இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட போகிறேன். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இது பாருங்கள், இதுக்கு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போடுறேன் பாருங்கள். இந்த தக்காளி கொஞ்சம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, ஆனால் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுவோம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதனால் இதுக்கு தேவையான உப்பு நம்ம காயை பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு இதை பாருங்கள். இந்த ஃப்ரை சரியாக இருக்கும். இந்த உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் நான் வதங்கிட்டு திருப்பி காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுத அதில் போட போகிறேன். முன்னாடியே போட்டோன்னாக்க ஒட்டிக்கும் போய், அதனால் இப்போ தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், மிளகுத்தூளை இப்போ போட போகிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போது மல்லித்தூள் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மல்லித்தூளையும் இதில் போட்டுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிப்போம்.
ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணும். கொதிச்சுட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடியும் போட்டுடுவோம். எல்லாம் சேர்ந்து வதங்கும்போது நல்ல காரம்லாம் சுள்ளுன்னு இல்லாத கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் நம்ம அரைச்சி புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஊற்றுறோம். இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த சோயாவை எடுத்து போடணும். அப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்ருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த சோயாவை போட்டால் தான் எல்லாத்துலேயும் சேர்ந்து இந்த தண்ணியை இழுத்துருக்கும். இதை பாருங்கள், தண்ணி இல்லாத நல்லா புழிஞ்சிட்டு போடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த கிரேவியை அது இழுத்துக்கிட்டு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இப்போது இது ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சோயாவை போட்டு ஒரு 10 நிமிஷமாக நான் கலரிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் கலரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3/4 திட்டம் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி தான் தோணும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது கொஞ்சம் டைம் கொடுப்போம் இதுக்காக. இதை பாருங்கள், எல்லா தண்ணியும் கரெக்டாக அந்த சோயா இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போது நம்ம போட்டிருக்கிற அந்த கிரேவி எல்லாத்தையும் இழுத்தாதான் சோயாவோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே பாருங்கள், கொத்தமல்லி தழையெல்லாம் தூவிடுவோம். நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி தழை வேணாலும் தூவலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் எல்லாத்தோடையும் படும் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சு. இதுதான் பதம். இது பாருங்கள், தூக்கி பாரும்போது தனித்தனியாக உதிருது பாருங்கள். அப்போ கிரேவி எல்லாத்தையும் அது இழுத்துக்குச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் பதம். பார்த்துக்குங்க. சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காத அழுத்துங்க. நன்றி. தயார் பண்ணுற சாம்பார் பொடி, ரசப்பொடி, எல்லா பொடியும், என்ன பொடி வேணாலும் எல்லா பொடியும் சொல்ல வேண்டாம். நான் வந்து ஐயோ இருப்பா ஒரு நிமிஷம் தயார் பண்ணுறேன். அத்தனையும் நான் வந்து ஆன்லைன்லன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ அடுத்ததில் சரி ரொம்ப சூப்பராக பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொல்கிறேன், 1 மணி நேரம் ஊற வைக்கணும் தானே? என்ன சொல்லணும்? அதான் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் அடுத்தது சொன்னது மாதிரி